பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஓல்டு கொஸ்டின் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 2க்கு ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயம் ரிப்பீட் ஆகுது. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா டெலிகேட். சரியா? டெலிகேட் அப்படின்னா என்னென்னா பேராளர், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்றது அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி. இப்போ கிராஃபில் தான் 2 குறுக்கு கோடுகள் வெட்டும் அப்படின்லாம் படிச்சிருப்போம்ல. அப்போ கல்வெட்டு அப்படின்னா கிராஃப்னு வந்துடும். எபிகிராஃபி. அடுத்து பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா இங்கில் எழுதின எழுத்து வந்து அவ்வளோ அப்படியே பொறிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல. அப்போ பொறிப்பு அப்படின்னா என்னென்னா இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பாருங்கள், புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். நம்மளுக்கு சிற்பம்னா தெரியும், ஸ்கல்ப்சர். சரியா? புடைப்பு அப்படின்னா எம்ப்ரோஸ்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புடைப்பு சிற்பம்னா எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். அடுத்து இந்த இது திரும்ப திரும்ப கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மீடியா அப்படின்னா ஊடகம். இதில் வந்து இது கேட்டிருக்காங்க. ஆனால் இதழியல் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். இதுவே உரையாடல் அப்படின்னா கான்வர்சேஷன். கலந்துரையாடல் அப்படின்னா டிஸ்கஷன். சரியா? இப்போது ஒரு ஒரு கூடக்குள்ளே நிறையா டிஸ்க்கு, அதாவது சின்ன சின்ன டிஸ்காக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் படம் பார்ப்போம்ல, அந்த டிவிடி இதெல்லாம் போட்டு கலந்து விட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கலந்துரையாடல் அப்படின்னா டிஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலந்துரையாடல்னா டிஸ்கஷன். இதுவே உரையாடல் அப்படின்னா கான்வர்சேஷன்.